வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நான் பார்த்தோன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் நடக்கிற கொங்கணாபுரம் சனிக்கிழமை ஆட்டுச்சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். நம்ம இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மறிக்கு வளர்ப்பு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான குட்டியில் வந்துருந்துச்சு. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குட்டி வாங்கியிருந்தேங்க. அதோட விலை நிலவரத்தெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வாரம் இடம்பெறும் நண்பர்களே. நம்ம கொங்கணாபுரம் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாரம் நடக்குதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்புங்க. நல்ல தரமான செம்மறி குட்டிங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெடா குட்டிங்க தான் அதிகமாக வந்துச்சு. ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 7,500 சொல்லியிருந்தாருங்க. 7,500 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 15 குட்டி வாங்கியிருக்கிறதா சொல்லியிருந்தோம். அது வாங்கிக்கிட்ட இப்போ 1 மாதம் ஆயிடுச்சுங்க. சரி, இன்னொரு 5 குட்டி வாங்கலாம்னு இந்த வாரம் சந்தைக்கு போயிருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி 7,500 சொல்லியிருந்தாருங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 7,500 சொல்லியிருந்தாரு. நாம் இதில் தான் ஒரு 5 குட்டி வாங்கியிருந்தோங்க. ஒரு குட்டியோட ஃபைனலாக ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,800 வாங்கியிருந்தேங்க. நம்ம லாஸ்ட்டாக வாங்கின குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6,000 விலைக்கு ஒரு 15 குட்டி எடுத்திருந்தோம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குட்டி எடுத்துங்க. குட்டியோட விலை 7,500 சொல்லி நம்ம 6,800 முடிச்சிருக்கிறோம். இது மாதிரி குட்டி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பேசி அனுசரித்து எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் நம்ம வளர்ப்பு குட்டியை வாங்க முடியலைங்க. பெரிய கிடாய் கூட வாங்கிக்கலாம் போலங்க. வளர்ப்பு குட்டியெலாம் வாங்கவே முடியலைங்க. ஏன்னா ரேட் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 7,500 சொல்லி நாமளும் 6,800 தான் வாங்கியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர் இது மாதிரி சந்தைக்கு வந்து குட்டி எடுக்கலாம். வெள்ளாட்டு குட்டி நல்லா பெரிய குட்டியாகவே இருக்குதுங்க. உயிரடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22-23 கிலோ வரும். வந்து பார்த்தீங்கன்னா விலை 9,000 சொல்லியிருக்காருங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 9,000 சொல்லியிருக்காரு குட்டி, கெடா குட்டி. சுத்த கருப்பு குட்டியாகவே இருக்குது. இந்த கோயில் விசேஷங்களுக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கசாப்பு கடைக்கெல்லாம் வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் இது மாதிரி குட்டியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த பக்கம் இருக்கிற வெள்ளாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 சொல்லியிருக்காருங்க. கடாய் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேணுங்கிற நம்ம இது மாதிரி நம்ம கொங்கணாபுரம் சனிக்கிழமை சந்தைக்கு வந்தோம்னா இதெல்லாம் மேச்சேரி ரகங்க. சேலம் கருப்பு, சுத்த கருப்பு கெடா குட்டிங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 8,000 வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு அவங்க கசாப்பு கடைக்கு ஆகும். வேணுங்கிற நண்பர் இது மாதிரி கொங்கணாபுரம் சந்தைக்கு காலையில் நேரமாக வந்தோம்னா குட்டியெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாங்க. நம்ம குட்டி எந்த குட்டி பிடிக்கணும் பார்த்து கூட பேசி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுத்த கருப்புலேயே இருக்குதுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த தலைச்சேரி இப்போ இது மாதிரி போயர் இது மாதிரி வடநாட்டு ஆடுங்களுமே இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. வளர்ப்பு குட்டி வேணாலும் இருக்குதுங்க, எடுத்துக்கலாங்க. பால் குட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் எடுக்கிற மாதிரி குட்டி வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிறகு குட்டி இருக்குதுங்க, கெடா குட்டி இருக்குது. வளர்ப்புக்கு ஆகும் கசாப்புக்கு ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. குட்டியோட நீட்டு போக்கு கொஞ்சம் சைஸை பொறுத்து விலை கொஞ்சம் இதை முன்ன பண்ண மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. குட்டி பிடிச்சா கூட நம்ம இதில் கூட பேசி எடுத்துக்கலாங்க. வளர்ப்பக்கிறதுனால சரிங்க, இல்லை கசாப்பு கடைக்கு வேணாலும் இது மாதிரி சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க. இதில் கெடா குட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 9, 10, 8 ரூபா, 8.5 இது மாதிரி சைஸில் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாருங்க. வேணுங்கிற நமக்கு நம்ம சந்தைக்கு வந்து இது மாதிரி எடுத்துக்கலாங்க. நீங்கள் சுத்த கருப்பில் வேணாலும் எடுத்துக்கலாங்க, இல்லை வந்து கலரில் குட்டி வேணாலும் எடுத்துக்கலாம், வெள்ளாட்டு குட்டி வேணாலும் எடுத்துக்கலாம், செம்பிளியில் வந்து கடாய் வேணாலும் எடுத்துக்கலாங்க. பேசி நம்ம குறைச்சி பார்த்து ஆடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் செனங்கிற மாதிரி சொன்னாருங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் வரைக்கும் ஆடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வியாபாரி. எல்லாம் கைப்பல் ஆடுதாங்க, பட்டியில் எதுவும் போடலைங்கிற மாதிரி, பட்டி ஆடு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இது மாதிரி என்னால் சினையாடு இல்லை வளர்ப்புக்கு தேடிக்கிட்டு இருந்த நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தாலும் இது மாதிரி ஒரு சில ஆடு தாங்க வருது. அதிகமாக கடா குட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்த கருப்பு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு போகான ஆடாக தான் இருக்குதுங்க. 10 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடாய் பிடிச்சின்னா எது ரேட் எதை முன்ன பின்ன பேசிக்கூட நம்ம எடுத்துக்கலாங்க. இது மாதிரி குட்டி வேணா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. செம்மறி கிடாய்ங்க நல்லா பெருவாட்டு கிடாயான இருக்குதுங்க. இந்த கோயில் விசேஷங்களுக்கு, தெவத்துக்கு, இந்த கல்யாணத்துக்கு இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிடாய் தேடுகிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து இது மாதிரி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா பெருவாட்டான கிடாய், கொம்பில்
கொம்பு இருக்கிற கிடாயி, கொம்பு இல்லாத கிடாயி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு வார வாரம் வந்துட்டு இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 20, 22, 19 இது மாதிரி ஆடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு ஆகாத ஆடுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பாடு, கறிக்காக கொண்டு வந்திருக்கிற ஆடுங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 11 சொன்னாருங்க. ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 11 வருங்கிற மாதிரி சொன்னாரு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கறிக்காக தேவைப்படுற நண்பர் கசாப்பு கிடைக்கும், இல்லை வேற ஏதோ கறி பர்பஸ்க்காக வேணுங்கிற நண்பர்கள் இது மாதிரி கறியாடு வேணா கூட நம்ம கொங்கணவரம் சந்தைக்கு தான் எடுத்துக்கலாங்க. வார வாரம் சந்தைக்கு வந்துட்டு இருக்குதுங்க. கறிக்கு வேணுனாலும் இருக்குதுங்க, இல்லை வளர்ப்புக்கு வேணுனாலும் ஆடு வருது எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கு நல்ல தரமான ஆடு கசாப்பு கடைக்கு ஆகிற மாதிரி கிடாயெல்லாம் வந்து வாரம் நிறைய வந்துருச்சுங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 13 வருங்கிற மாதிரி சொல்லிட்டாரு விலை, ஒரு கிடாயோட விலை. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெருக்கமான குட்டியெல்லாம் வந்து சந்தைக்கு வந்துட்டு இருக்குதுங்க. வேணுங்கிற நண்பர்கள் இது மாதிரி வந்து கூட எடுத்துக்கலாங்க. விலை ரூ. 13 சொல்லிக்கிறாரு. நம்ம ரேட்டு என்னங்கன்னு பார்த்துட்டு என்ன ரேட்டு கட்டுப்படி கூட பேசி எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கறிக்காக வர ஆடு தாங்க, கறிக்காக வாங்க வேண்டிய ஆடு தான். கசாப்பு கடைக்கு இந்த இல்லை ஒரு கறி பர்பஸ்க்காக வேணுங்கிற நண்பர்கள் இது மாதிரி எடுத்துக்கலாங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 8 சொல்லியிருக்காருங்க. ஒரு ஆட்டோட விலை ரூ. 8. ஆடு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சேர்ந்த ஆடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இந்த ஆடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த கிடாய்ங்க. வந்து பார்த்தீங்கன்னா மேச்சேரி ரக செம்மறி கிடாய்ங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரி தான். ஒரு கடாய் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வருங்கிற மாதிரி சொன்னாருங்க. ஏதோ பாட்டி இருந்தால் கூட சொல்லுங்க கொடுக்குறதாம்பாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி பாருங்க குட்டி நல்லாம வந்து பார்த்தீங்கன்னா பசையாக தான் இருக்குது. இது மாதிரி வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் கூட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பாடு இல்லைங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கறியாடு தான். விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 சொல்லியிருக்காரு ஒரு ஆட்டோட விலை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு நல்லா இருக்குங்க. இது மாதிரி கொழுப்பு அதிகமாக வேணுங்கிற நண்பர்கள் நிறைய லைக் பண்ணிட்டு இருக்காங்க கொழுப்புலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு இல்லாமையும் நிறையா தேடிட்டு இருக்காங்க. இப்போ நாம் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பாடுங்க. விலை ரூ. 10 சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் கூட ஒரு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 8 விலைக்கு எடுத்திருக்காங்க. அந்த குட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்காக தான் எடுத்திருக்காங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 8 எடுத்திருக்காங்க. இது மாதிரி கறிக்காக வேணுனா கூட நம்ம கொங்கணவரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. கறிக்காக வேணும்லாம் சரிங்க, இல்லை வளர்ப்புக்கோ இல்லை மாதிரி இந்த கோயில் விசேஷங்களுக்கோ இது மாதிரி தேவைப்படுற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கணவரம் சந்தைக்கு தான் வெள்ளாட்டுலேயும் செம்பிளியில் எது வேணாலும் எடுத்து டேட் விட மாட்டேங்குது.